ஓம் சாந்தி. 24/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதா ரிவைஸ்டு 15/12/2002 மதுவன். தாதி உடல்ல பிரம்மா அவ்யக்த பிரம்மா பாபாவும் சிவத்தந்தையும் அவதரிச்சு நமக்காக சொன்ன முரளி இது. சிவத்தந்தையே நமக்கு ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மலாம் இறைமானவர்கள். மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து பாபா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாபா சொல்றாங்க, சமயத்தின் அனுசாரம் லட்சியம் மற்றும் லட்சணத்தின் சமநிலை மூலம் தந்தைக்கு சமமாக ஆகுங்கள் சொல்றாரு. இப்ப டைம் அனுசாரம், இப்ப டைம் கம்மியா இருக்கு, அதனால டைம் அனுசாரம் லட்சியம், நம்ம என்ன லட்சியம் வச்சோமோ அது நம்ம லட்சணத்துல இருக்குதா, அந்த மாதிரி அந்த சமநிலை மூலமா பாபாக்கு சமமா ஆகணும், சிவபாபாக்கு சமமா ஆகுங்க பாபா சொல்றாரு. நம்மளோட லட்சியம் தேவதை ஆகிறது, லட்சுமி நாராயணன் ஆகிறது. அந்த மாதிரி நம்ம லட்சணம் இருக்கான்றத செக் பண்ணுங்கன்றாரு. அதன் மூலமா தந்தைக்கு சமமாகுங்கள் சொல்றாரு. இன்று நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து சொமானத்தில் சுய பெருமையில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். பாபா இப்ப சொமானத்துல சுயமரியாதையில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் இருக்கிறாங்க, அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்துட்டு இருக்கேன்ட்டு சொல்றாரு. நாலாபுரம் பாக்குறாரு. அவரு நிறைய சுயமரியாதை கொடுத்துருக்காரு. டெய்லியுமே நமக்கு வரதானத்துல வர்றது எல்லாமே சுயமரியாதை தான். மாஸ்டர் சர்வசக்திவான், அந்த மாதிரி சிவசக்தி ஸ்வரூபம், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சுயமரியாதைகள் தான். அது எல்லாமே குழந்தைகள் அந்த ஒரு சுயமரியாதையில இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த சங்கமயுகத்தில் குழந்தைகளாகி உங்களுக்கு சொமானம் என்ன கிடைத்திருக்கிறதோ அதை விட பெரிய சொமானம் முழு கல்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் கிடைக்க முடியாது சொல்றாரு. பாருங்களேன், இந்த சங்கமயுகத்துல பாபா நமக்கு கொடுத்துருக்காருல, நமக்கு நாமே சுயமரியாதை கொடுத்துக்கிறோம். யாரும் நம்ம மதிக்கிறலன்னா நீங்க உங்களுக்கு சுயமரியாதை கொடுத்துங்க. நீங்க எப்பேற்பட்ட ஆள், நீங்க கடவுளே தேர்ந்தெடுத்திருக்கிற ஆத்மான, இறைமானவன், இந்த மாதிரி பல விதமான சுயமரியாதை கடவுளே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை விட பெரிய சுயமரியாதை முழு கல்பத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காதுன்றாரு. எவ்வளவு பெரிய சுயமரியாதை என்பது அறிந்திருக்கிறீர்களா? சொமானத்தின் போதை எவ்வளவு பெரியது தெரியுமா? இது நினைவில் உள்ளதான்னு கேட்கிறாரு. இப்போ ஒரு போதையில இருக்கிறோம்னா அது எப்பேற்பட்ட போதை? அது சுயமரியாதையினோட போதை. அது கடவுளே நமக்கு கொடுத்துருக்கிற டைட்டில். அதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த போதை எப்பேற்பட்ட போதை தெரியுமா? இது உங்கள் நினைவில் இருக்குதான்னு கேட்கிறாரு. சுயமரியாதையின் மாலை மிக பெரியதாக இருக்கிறது. அது கூட நமக்கு பாபா கொடுத்துருக்கிற சுயமரியாதை லிஸ்ட் அவ்வளோ இருக்குது. அது ஒரு மாலையா கட்டினா அது அவ்வளோ பெருசு போகுன்றாரு. அது தேவதைகளுடைய சுய டைட்டில், அப்புறம் பிராமணர்களுடைய டைட்டில், ஃபரிஸ்தாக்கு அதுக்கு ஒரு டைட்டில், அனாதி சுரூபத்துல ஒரு டைட்டில், அது மாதிரி ஏகப்பட்ட சொமானம் கொடுத்துருக்காரு. பூஜைக்குரிய சுரூபத்துல அது ஒரு டைட்டில். அந்த 5 சுரூபத்திலையுமே ஏகப்பட்ட சுயமரியாதைகள் இருக்கு. அது ஒன்னொன்னு எடுத்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே டைமே பத்தாது. அந்த மாதிரி நான் ஆதாரமூர்த்தி, உலகத்துக்கே உதாரணமூர்த்தி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நான் கல்பவருட்ச மரத்தினுடைய ஃபவுண்டேஷன்ல உட்காந்துருக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்க மாலையை உருவாக்குனீங்கன்னா அது எவ்வளோ பெருசா இருக்கும். ஒரு மணியையும் எண்ணிக்கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. மேலும் சொமானத்தின் போதையில் லவ்லின் அன்பில் மூழ்குதல் ஆகிவிடுங்கள். எப்பயுமே இந்த சொமானத்தின் போதையிலிருந்து பாபாவோட அன்புல மூழ்கிடுங்கன்றாரு. இந்த சொமானம் அதாவது பட்டங்கள் சுயம் பாப்தாதா மூலம் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்ப யாராவது நம்மளை புகழ்ந்து பார்த்துருக்கிறீங்களா? உலகத்துல யாரும் நம்மளை நீங்க எப்பேற்பட்டவங்கன்னு ஒரு புகழ்ச்சி யாருமே புகழ மாட்டாங்க. ஆனா கடவுள் பாருங்க, நமக்கு இந்த மாதிரி சுயமரியாதையின் பட்டங்கள்லாம் கடவுளே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பாப்தாதாவே கொடுத்துருக்கிறாரு. பரமாத்மா மூலம் சுயமரியாதை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினால் இந்த சுமானத்தின் ஆன்மீக போதையை எந்த ஒரு அதிகாரத்தினாலும் அசைக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இந்த போதைய யாரோனாலும் என்ன வேணாலும் உங்கள்கிட்ட பறிச்சிடலாம். ஆனா இந்த சொமானத்தின் ஆன்மீக போதை இருக்கு பாருங்க, அதை யாராலையும் எந்த ஒரு அதிகாரத்தினாலையும் அசைக்க கூட முடியாதுன்றாரு. ஏன்னா இது கடவுளே உங்களுக்கு கொடுத்தது, ஏனெனில் இது சர்வசக்திவான் மூலம் கிடைத்துள்ளது சொல்றாரு. பாப்தாதா என்று அமிர்த வேளையில் முழு விஸ்வத்தின் அனைத்து குழந்தைகளிடம் வலம் ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை சொமானங்களின் மாலை உள்ளன என்று பார்த்தார்கள். போச்சு, பாபா செக் வச்சிட்டார் நமக்கு. காலையில அமிர்த வேளையில பார்த்தாராம், முழு உலகத்திலையும் எல்லா குழந்தைகள்கிட்டையும் வலம் வந்தாராம். அப்ப எல்லாரும் எத்தனை சொமானங்களின் மாலையில் நிலைவில் இருக்கிறாங்கன்றத செக் பண்ணாராம்.
மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவு மூலம் அதே ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும். பாபா சொல்றாரு, இப்ப சொமான்கள் இருக்கு இல்லையா, அந்த சொமான மாலையா கட்டினா அது பெரிய மாலையா வரும்ன்றாரு. அதை தாரணை செய்யணும்னா அதோட நினைவுல நீங்க அதே ஸ்திதியில நிலைத்திருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் சர்வசக்திவான்னா அந்த நான் தான் அந்த மாஸ்டர் சர்வசக்திவான். சர்வசக்திவான் யாரு? என்னுடைய அப்பா, அவர் கடவுள், அவருடைய குழந்தை நான், மாஸ்டர் கடவுள், நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அது எப்பேற்பட்ட போதை இது, அந்த ஸ்திதியில நிலைச்சிருக்கணும்ன்றாரு. அதே மாதிரி மாஸ்டர் அமைதி கடல், மாஸ்டர் சுகக்கடல், இது மாதிரி அவருக்கு என்ன டைட்டில் இருக்கோ அது எல்லாத்துக்கும் மாஸ்டர் போட்டாலே அது ஒரு ஏகப்பட்ட லிஸ்ட் வரும். அது மாதிரி அவர் எவ்வளோ தரம் கொடுத்துருக்காரு நமக்குன்ட்டு சொமானங்கள்ட்டு. சம்பூர்ணமானவராகுக, சம்பன்னமானவராகுக, அதெல்லாம் சொமானங்கள் தான். எல்லாமே நம்ம இந்த நினைவுலோடைய அந்த ஸ்திதியில எவ்வளவு தூரம் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பாபா பார்த்தாராம். நீங்க அந்த மாலையை தாரணை பண்றதுனாலே அந்த ஸ்திதியில இருக்கணும்ன்றார். இந்த நினைவின் ஸ்திதி எந்த அளவு உள்ளது என்று தன்னை சோதனை செய்யுங்கள் சொல்லி இப்ப பாபா சொல்றாரு. இப்ப நான் எந்த அளவு ஒவ்வொரு சுயமரியாதையின் ஸ்திதியில இருக்கிறேன்றதை செக் பண்ணுங்க. சொமானத்தின் நம்பிக்கை மற்றும் அதனுடைய ஆன்மீக போதை ஆகிய இரண்டின் சமநிலை எந்த அளவு உள்ளது. இப்ப சொமானம் மேல நம்பிக்கை போதை இருக்கா? இப்ப கடவுள் நமக்கு சொமானம் கொடுத்துட்டாரு. இப்ப பூஜைக்குரிய ஸ்வரூபத்துல நீதான் விக்ன விநாசகன்னு சொல்லிட்டாரு. நமக்கு அதுல நம்பிக்கை இருக்கா? நான் விக்ன விநாசக் ஆவேன் அப்படின்ட்டு ஒரு சொமானம். இதுல நமக்கு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் இருக்கணும். நம்பிக்கை இருக்கணும்னா அதுக்கப்புறம் நான் தான் ஆதி பராசக்தி அப்படின்னா அதுல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதான் சொல்றாரு, சொமானத்தின் நம்பிக்கை மற்றும் அதனுடைய ஆன்மீக போதை ஆகிய இரண்டின் சமநிலை எந்த அளவு இருக்குது என்பதை பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா நமக்கே ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருந்தாதான் அதோட போதையும் நமக்கு வரும். அதனால பாபா பார்த்துட்டு இருந்தாரு. ஞானம் நிறைந்தவராக ஆகுவது நம்பிக்கை ஆகும். பாபா சொல்றாரு, ஞானத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்பிக்கை மற்றும் சக்திசாலி ஆகுவது ஆன்மீக போதை ஆகும் சொல்லி சொல்றாரு. ஞானத்திலே நீங்க சக்திசாலி ஆகிறது அது ஆன்மீக போதைன்னு சொல்றாரு. ஞானம் நிறைந்த நிலையில் கூட 2 விதமானவர்கள் பார்த்தார்களாம் பாபா. இப்ப எல்லாருமா என்னமோ முரளி கேட்டுனுக்குறாங்க, எல்லாருக்கும் ஞானம் புரியுது. ஆனா ஞானம் நிறைந்த நிலையில 2 விதமானவரை பாபா பார்த்தாராம். ஒன்று ஞானம் நிறைந்தவர்கள். ஒருத்தவங்களுக்கு ஞானம்லாம் தெரியுது, ஒப்பிக்க சொன்னா ஒப்பிச்சிருவாங்க. இதுங்க ட்ராமா பாயிண்ட்டு 5000 வருஷம் இது ஒரு தடவை எது நடந்ததோ அது அப்படியே தான் நடக்கும், இதெல்லாம் கல்பம், அதெல்லாம் ஒப்பிக்க சொன்னா ஒப்பிச்சிருவாங்க. 2வது ஞான சொரூபமானவர்கள். அதாவது ஆத்மா அந்த சொரூபத்திலே, அந்த ஞானத்துடைய சொரூபத்திலே போய் நிலைச்சிருவாங்க. அவங்கள பார்த்தாலே ஞானம் நமக்கு ஞாபகம் வரும். அவங்க வாயால கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க தாரணை அவங்க செயல்ல காமிப்பாங்க. அவங்க எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாயால கூட ஞானத்தை சொல்ல மாட்டாங்க, அந்த சொரூபமாவே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள பார்த்தே நமக்கு ஞானம் ஞாபகம் வர அளவுக்கு சொரூபம் ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு. அது 2வது தரன்றாரு. இப்போது நான் யார் என்று தன்னை கேளுங்கள். இப்ப பாபா கேக்குறாரு, இதுல நீங்க எந்த மாதிரி விதமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. சொரூபம் ஆயிட்டீங்களா இல்ல ஞானத்தை ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. அந்த ஞானத்தை வாழ்க்கையில அப்ளை பண்ணி தாரணை பண்ணி அதோட சொரூபமாவே ஆகணும். அவங்கதான் அம்மன். அம்மன் கையில அதனாலதான் வாழை காமிச்சிருக்கிறாங்க, தலையில யோக அக்னி காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஞான வாழை வாழ்க்கையில பயன்படுத்திருக்காங்க. ஒரு அம்மனும். ஒவ்வொரு அம்மனும் யாரோட ஆளுன்னா சிவனோட ஆளு. அதுதான் தெரு சிவன் வச்சிருக்கிறாரு கோயிலு. எந்த அம்மன்னா அவங்க இந்த யாரெல்லாம் சங்கமேகத்துல அவர் பேச்சை கேட்டு ஸ்ரீமத் படி நடந்து அந்த ஞானத்தை சொரூபமா மாத்தினாங்களோ அவங்கதான் அந்த அம்மன். தெருக்கு தெரு உட்கார்ந்துருக்குறாங்க. குழந்தைகளுடைய லட்சியம் மிக உயர்ந்ததாக உள்ளது என்பதை பாப்தாதா அறிந்திருக்கின்றார்கள். இப்ப பாபா தெரிஞ்சிருக்கிறாரு நம்மளோட லட்சியம் ரொம்ப உயர்ந்ததுன்னு. லட்சியம் உயர்ந்ததாக இருக்குது. ஆனால் பாபா சொல்றாரு, லட்சியமும் உயர்ந்தது. உயர்ந்த லட்சியம் என்ன உள்ளது சொல்லி பாபா கேக்குறாரு. பாப் சமான் ஆக போகிறோம் என்று எல்லாரும் சொல்றீங்க. தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் எனும் போது தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்கான லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது. பாபா கேக்குறாரு, இதெல்லாம் சாதாரணமா? கடவுள் எப்பேற்பட்டவர்? கடவுளுக்கு சமானமா நம்ம ஆக முடியுமா? சிலர் கடவுள் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, கடவுள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்னா அவரு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. அவருக்கு எல்லாரும் அவர் கண்ணுல அவருக்கு பார்வையில சமம். அவர் யாரையுமே இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னுலாம் பேச மாட்டாரு. எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாரு. ஏன்னா எல்லாரும் அவருடைய குழந்தைகள்ன்றதுனால. நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? அப்ப பாபா கேக்குறாரு, என்ன மாதிரி ஆகணும்னா அந்த மாதிரி ஆகார லட்சியம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு. பாபா பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. ஆனால் என்னவென்று சொல்லட்டுமா சொல்லி சொல்றாரு.
ஆனால் ஆனால்னாலே பாபா இழுக்கிறாரு. என்னன்னு சொல்லட்டுமா? ஆனால் என்ன, அதை டீச்சர்கள் மற்றும் இரட்டை அயல்நாட்டினர் கேட்பீர்களா சொல்றாரு. புரிந்து கொண்டிருப்பீர்கள். பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள். லட்சியம் என்னமோ நல்லா இருக்கு, ஆனா உங்க லட்சணம் சொல்லி கேக்குறாரு. உங்களோட நடத்தை, உங்களோட முக பாவனை எல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை வந்து பாபா லட்சணம் லட்சியம் ரெண்டும் ஒன்னா இருக்கணும்ட்டு விரும்புறாரு. லட்சியம் மற்றும் லட்சணம் அதாவது நடைமுறை ஸ்திதி சமமாக உள்ளதா என்று இப்போது தன்னிடம் கேளுங்கள். பாபா சொல்றாரு, ஒன்னும் செய்ய வேணாம், மத்தவங்கள கூட போய் கேட்க வேணாம், நீங்க உங்களே கேட்டுக்கங்கன்றாரு. என்னுடைய லட்சியம் லட்சணம் ஒன்னா இருக்குதா, நான் நடந்துக்கிற விதம் ஒரு லட்சுமி மாதிரி நாராயணன் மாதிரி இருக்குதா, தேவதை மாதிரி இருக்குதான்றத உங்கள்கிட்ட கேளுங்கன்றார். ஏனெனில் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாகுவது இதுவே தந்தைக்கு சமமாகுவதாகும் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி யாரு தன்னுடைய லட்சியத்துக்கு ஈக்குவலா ஆயிட்டாங்களோ, அவங்களோட லட்சணம் ஈக்குவல் ஆயிடுச்சோ, அவங்க என்ன லட்சியம் வச்சாங்களோ அதை அடைஞ்சிட்டாங்களோ, அவங்க வந்து பாபாவுக்கு சமம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இதை நோக்கிதான் நம்ம ரேஸ் ஓடிட்டு இருக்கிறோம். அதனால பாபா வந்து இப்ப சமயத்தின் அனுசாரம் இந்த சமநிலையை அருகாமையில கொண்டு வாருங்கன்றாரு. இப்ப நீங்க ஓடிட்டு இருக்கீங்க ரேஸ், பரவாயில்ல, அவங்கவுங்க முடிஞ்ச புருஷார்த்தம் பண்றீங்க. ஏன்னா பாபா நினைக்கிறது தான் இங்க புருஷார்த்தமே. எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அவர்கிட்ட நெருங்குறோம்னு அர்த்தம். அப்ப அவருக்கு சமானமா ஆகிறோம்னு அர்த்தம். இப்ப டைம் அனுசாரம் இந்த சமநிலையை அருகாமையில கொண்டு வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிகழ்கால சமயத்தில் பாப்தாதாவால் குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பார்க்க முடியவில்லை. இப்போ டைம் அனுசாரம் இப்ப நிகழ்காலத்துல பாபாவால ஒரு விஷயத்த பார்க்க முடியும். சில குழந்தைகள் வெவ்வேறு விதமாக தந்தைக்கு சமம் ஆகுவதற்கான உழைப்பு செய்யறாங்களாம். தந்தையின் அன்பிற்கு முன்னால் உழைப்பதற்கான அவசியமே இல்லை. சில குழந்தைகள் என்னென்னமோ முயற்சி பண்றாங்களாம், வந்து பாபாவுக்கு சமமாகிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைப்பு பண்றாங்களாம். பாபா சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை, அன்பு தான். என் மேல அன்பு இருந்தா உழைக்கிறதுக்கான அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. எங்கே அன்பு இருக்குதோ அங்கே உழைப்பே இருக்காதுன்னு சொல்றாரு. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆத்மான்னு சொல்லிட்டு பரந்தாமத்துல நான் இருக்கேன்னுட்டு விஷயத்துக்கும் எண்ணத்தெல்லாம் உருவாக்கி கஷ்டப்பட்டு ட்ரில் எல்லாம் செய்யறோம்ல, இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க வந்து ஒரே ஒரு அன்பா மேரா பாபா, அவ்வளவுதான், அன்பா பாபா தான் எனக்கு, வேற யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா போதும். எங்க அன்பு இருக்குதோ அங்க உழைப்பே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்ம உணர்வுல வந்து எனக்கு எதுவுமே வேணாம், கடவுள் தான், நான் தனியா வந்தா தனியா தான் போகணும், நான் ஆத்மா நடிக்க வந்திருக்கேன், தனியா யார் என் கூட வரப்போறாங்க, நான் தனியா தான் வந்தா தனியா போகணும், பாபா தான் எனக்கு துணைவன் அப்படின்ட்டு பாபா மேல அன்பு வந்துருச்சுன்னா அங்க உழைப்பே இருக்காதுன்றார். தேக அபிமானத்தின் தலைகீழான போதை இயல்பான தன்மை ஆகிவிட்டது. பாபா சொல்றாரு, இப்ப நிறைய பேருக்கு தான் தான் இந்த தேகன்ற அபிமானம், அந்த தலைகீழான போதை இருக்குது, அதுவே நேச்சர் ஆயிடுச்சு. கேட்டா எனக்கு இதே தாங்க, என்னோட நேச்சரே இதான்னு சொல்லுவாங்க. எனக்கு கோபம் சட்டுன்னு வந்துடும், அதான் என் நேச்சர்னுவாங்க. அது இயற்கையானதாக ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அந்த தேகம் தான் நான்றது இயற்கையானதா ஆயிடுச்சு. நீங்க என்ன பிராக்டிஸா பண்ணீங்க, நான் தேகம், நான் இந்த தேகம் அப்படின்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க இல்லையே. ஆனா இப்ப ஆத்மாவுக்கு மட்டும் நான் ஆத்மான்ட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா உண்மை என்னவோ நான் ஆத்மான்றது தான். அந்த தேகன்றது நம்ம கிடையாது, அது அழிஞ்சு போயிடுது. அது நம்ம போன பிறகு அந்த உடலை கொண்டு போய் எரிச்சிருவாங்க இல்ல புதைச்சிருவாங்க. ஆனா பாருங்க, நம்ம இந்த இயற்கையை மறந்துட்டு எது செயற்கையோ அதை போய் நம்பிட்டு இருக்கோம். தேக அபிமானத்தில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா என்ன, பாபா கேக்குறாரு. இப்ப தேக அபிமானத்துல நான் இந்த தேகம் அப்படின்றதுக்கு முயற்சி செய்யறோமா என்ன, இல்ல. அல்லது 63 பிறவிகள் முயற்சி செய்தீர்களா, இல்ல நீங்க 63 பிறவி நான் இந்த தேகம்னு முயற்சி பண்ணீங்களா, இல்ல இல்லையா. இயல்பான தன்மை ஆகிவிட்டது இல்லையா, இயற்கையானதாக ஆகிடுச்சு. இதனால் இப்பொழுதும் கூட சில நேரங்களில் ஆத்ம உணர்வுக்கு பதிலாக தேகத்தில் வந்து விடுகிறோம் என்று கூறுகின்றீர்கள். அதனாலதான் நீங்க சொல்றீங்க, அந்த இயற்கையா ஆயிட்டதுனால சொல்றீங்க பாபா, சில டைம்ல நாங்க ஆத்ம உணர்வு இல்லாம தேக உணர்வுக்கே வந்துடுறோம் சொல்லி சொல்றீங்க. எவ்வாறு தேக அபிமானம் நேச்சுரலாக உள்ளதோ அது போல இப்போது ஆத்ம அபிமானி ஸ்திதியும் நேச்சரா ஆகணும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா போதும்ன்றாரு. நேச்சராக மாறுவது கடினமாக உள்ளதுன்றாரு. இப்போதும் கூட சில நேரங்களில் என்னுடைய பாவனை அதுவல்ல, ஆனால் அது எனது நேச்சர் ஆகும் என்று சொல்றீர்கள் அல்லவா. சில டைம்ல நம்ம ஏதாவது ஹார்ஷா பேசிட்டு என்னோட பாவனையெல்லாம் அப்படி கிடையாது, அது என்னோட நேச்சரே அப்படிதான். சில டைம்ல பயப்படுறது, அழுறது, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலே அழுதுட்டு நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, இது என்னோட நேச்சரே அப்படிதான், நான் ஏதாவது சென்சிட்டிவா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிடும். அது தேகாபிமானத்துல செய்யறது, அது என்னோட பாவனை இல்லை, ஆனா அது என்னோட நேச்சர்ன்ட்டு சொல்லிடுவாங்க. பாபா சொல்ற இந்த நேச்சரை மாத்துறதுக்கு கடினமா இருக்குன்றாரு.
ஏன்னா அது தேகாபிமானம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு மாயா அவங்கள பற்றி இருக்குது 63 ஜென்மமான்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேச்சரை நேச்சுரல் ஆக்கியிருக்கின்றீர்கள் சொல்றாரு. ஆனால் பாப் சமான் நேச்சரை நேச்சுரல் ஆக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரி, அந்த தேக அபிமானம் அது யார் அது, அதை போய் நேச்சர் ஆக்கி வச்சிருக்கீங்க, ஆனா பாப் சமான் நேச்சரை போய் நேச்சுரல் ஆக்க முடியாதா? நான் கடவுளுக்கு சமமானவன், நானும் ஒரு ஆத்மா, நான் எவ்வளவு சக்திசாலி, அந்த நேச்சரை கொண்டு வாங்கலான்றாரு. தவறான நேச்சருக்கு வசமாகிறீங்க மற்றும் பாப்சமான் ஆகுவதற்கான யதார்த்தமான நேச்சரை உருவாக்குவதில் உழைப்பு உங்களுக்கு ஏன்னு சொல்லி கேட்கிறாரு. நல்லாதான் கேள்வி கேட்கிறார் பாபா. இந்த தவறான நேச்சருக்கு போய் வசமா இருக்கீங்க, நான் இந்த உடம்புன்ட்டு அந்த உடம்பு சம்பந்தப்பட்ட எல்லா தவறையும் செய்றீங்க, ஆனா பாப் சமான் ஆகிற யதார்த்தமான நேச்சரை போய் கஷ்டப்படுறீங்களே என்றார் பாபா. பாப்தாதா இப்போது அனைத்து குழந்தைகளிடமும் ஆத்ம அபிமானி நிலை நேச்சராக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகிறாரு. இப்ப நம்ம எல்லாருமே இந்த உடம்ப மறந்துட்டு, நான் ஆத்மா, நான் இந்த உடலை இயக்குற சக்தி, நான் சக்திசாலி, நான் கடவுளுக்கு சமமானவன், கடவுள்கிட்ட என்ன குணம்லாம் இருக்கோ அது என்கிட்டே இருக்கு, அப்படியே அவருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி நானும் ஆத்மா அப்படின்ற அந்த ஆத்மா அபிமானி நிலையை கொண்டு வர்றதுக்கு பாபா வந்து பாக்குறதுக்கு விரும்புறாரு. அந்த மாதிரி எல்லாரும் ரெடி ஆயிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் உலகமே. பாக்குறதுக்கு எல்லாருமே ஒரு 108 பௌர்ணமி நிலவு தெரியற மாதிரி இருக்கும். ஏன்னா பாப் சமான் எல்லாரும் ஆயிடுவாங்க. அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரி பார்க்க விரும்புறாரு. பிரம்மா பாபாவிற்கு ஆத்ம அபிமானி ஸ்திதியானது போகும்போதும் வரும்போதும் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் நேச்சராக இருந்ததை பார்த்திருக்கின்றீர்கள். பிரம்மா பாபா அவ்வளோ பயிற்சி செஞ்சாரு, ஆரம்பத்துல இருந்தே பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த ஆத்மா, இந்த இது ஒரு கார் மாதிரி, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதை நான் இயக்குறேன் அப்படின்ற பயிற்சி எல்லாம் நிறைய செஞ்சாரு. அது மாதிரி எல்லாரையும் ஆத்மா பாக்குற பயிற்சி செஞ்சாரு. எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில சம்பூர்ணம் ஆயிட்டாரு. சிவபாபாவுக்கு சமான் ஆயிட்டாரு. அப்ப அவரை பார்க்கும்போது அவரோட ஆத்மா அபிமானி ஸ்திதி நல்லாவே தெரிஞ்சது எல்லாருக்கும். போகும்போதும் வரும்போதும் எந்த காரியம் செஞ்சாலும் அவர் ஏதோ ஒரு புள்ளி வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணுச்சு. அப்படியே நேச்சராக அவருக்கு இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா ஃபரிஸ்தா வேலை செஞ்ச மாதிரி இருந்தது. அது அந்த உடம்புல விட்டே அவர் பறக்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தாங்க. ஒரு தாதி வந்து அந்த காலத்துல அவங்க வந்து பாபா வந்து அவரோட காலை கீழே இல்லாத மாதிரி பறக்கிற மாதிரி பார்த்தாங்க. அது ஃபரிஸ்தாவா பார்த்தாங்க. பாபா, நீங்க ஃபரிஸ்தா மாதிரி மாறிட்டே வரீங்க, நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்கன்ட்டு அழுதாங்க. அப்போ வந்து பாபா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பாக்குறதுக்கு தெரிஞ்சாரு. அந்த மாதிரி அந்த ஸ்திதி வந்து ஆத்ம அபிமானி நிலை அவருக்கு வந்துருச்சு. எல்லாருக்குமே அவரை பார்க்கும்போது தெரிஞ்சதுன்றாரு. ஃபரிஸ்தா நிலை, கர்மாதீத நிலை, பாப் சமான் நிலையை நேச்சுரலாக எவ்வாறு ஆக்குவது என்பதை பற்றிய உரையாடலை கூட தற்சமயத்தில் விசேஷமாக தாதிகள் செய்யறாங்க என்ற செய்தியை பாப்தாதா கேள்வியுற்றார்கள். பாப்தாதா கேள்விப்பட்டாராம். தாதிமார்கள் இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களும் தான் சம்பூர்ணம் ஆகணும்னு முயற்சி பண்றாங்க. இந்த பிரம்மா பாபாவுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் ரெடி ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி எல்லாருமே அவங்கவுங்க புருஷார்த்தத்தை தனித்தனியா அவங்கவுங்க தான் செய்யணும் இல்லையா. ஆனா அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து உரையாடல் பண்ணாங்க. எதை பத்தினா, எப்படி ஃபரிஸ்தா நிலையை அடையிறது, எப்படி கர்மாதீத நிலையை அடையிறது, எப்படி பாப் சமான் நிலையை அடையிறது, நேச்சுரலாக எப்படி ஆக்குறதுன்றத அவங்க வந்து உரையாடல் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு பாபா பார்த்தாராம். நேச்சர் ஆகிவிட வேண்டும் என்ற இந்த உரையாடல் செய்கின்றீர்கள் அல்லவா, ஃபரிஸ்தா ஆகிவிட வேண்டும், கர்மாதீத் ஆகிவிட வேண்டும், தந்தை பிரத்யட்சம் ஆகிவிட வேண்டும் என்பதுவே தாதிக்கும் அடிக்கடி வருகிறது அல்லவா. ஃபரிஸ்தா நிலை அல்லது நிராகாரி கர்மாதீத நிலை உருவாகுவதற்கான விசேஷ சாதனம் எதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க அந்த மாதிரி ஆகணும்னு விரும்புறீங்கல்ல, ஃபரிஸ்தா மாதிரி அசரீரி நிலை, கர்மாதீத நிலை அடையணும், பாப் சமான் நிலை அடையணும்ட்டு விரும்புறீங்களே, அதுக்கு முக்கியமான சாதனம் என்ன தெரியுமா? அகங்காரி ஆகிறதுன்றாரு. அதாவது கொஞ்சம் கூட அந்த பாடி கான்சியஸ்னஸ் அகங்காரமே இருக்கக்கூடாது, அத சூட்சமா கூட இருக்கக்கூடாதுன்றாரு. அது என்னென்ன சூட்சமா வருதுன்றத கூட செக் பண்ண சொல்றாரு. அகங்காரி தான் நிராகாரி ஆக முடியும். பாபா சொல்றாரு, கடைசியா அகங்காரி யாரோ அவங்கதான் பாப் சமான் ஆக முடியும், சிவபாபாவுக்கு சமானா ஆக முடியும். பரந்தாமத்துல புள்ளியா ஆகிறதுக்கான தகுதியே அகங்காரி ஆகிறது தான். அப்ப அகங்காரி ஆகினாதான், இங்கேயே உடல்ல இருந்துகிட்டே அகங்காரி ஆனாதான் நம்ம நிராகாரியாவே ஆக முடியும், புள்ளியா ஆக முடியும். பாப் சமானாகி புள்ளியாகி அவர் கூட போக முடியும். அதனால அத அகங்காரி தான் முக்கியன்றார். ஆகையினால் தந்தை பிரம்மா பாபா மூலமாக இறுதி மந்திரத்துல என்ன சொன்னாரு, கடைசியா சிவபாபா வந்து பிரம்மா பாபா மூலமா இறுதியா என்ன வாயில வார்த்தை வந்ததுன்னா,
நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி. அந்த நிராகாரி கூடவே அகங்காரியும் சொன்னாரு. தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தில் மாட்டுவது, இதை மட்டும் தேக அகங்காரம் அல்லது தேக உணர்வு என்று சொல்லப்படுவதில்லை. இப்போ அதாவது இப்ப தேக உணர்வுனா என்னது? தேகம்னா இப்ப நம்ம எதுல மாற்றோம்? அகங்காரம் எதனால வருதுன்னா தன்னுடைய தேகம் மற்றும் பிறருடைய தேகம் இதுல மாற்றுறது. இது மட்டுமே தேக அகங்காரம் அல்லது தேக உணர்வு கிடையாதுன்னு சொல்றாரு. தேக அகங்காரமும் இருக்குது, தேக உணர்வும் இருக்குது. தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தில் உணர்வில் இருப்பது, பற்றில் இருப்பது, இதில் பெரும்பான்மையினர் தேர்ச்சி பெற்றுறாங்க. என்ன சொல்றாரு? சிலர் தன்னை தேகன்றதே மறந்துடுறாங்க, மற்றவங்க மேலேயும் பற்று வைக்கிறது இல்லை. எல்லாம் தனியா வந்தோம், தனியா போக போறோம், எதுக்கு நம்ம பற்று வைக்கணும், பாபா மட்டும் நினைப்போன்ட்டு நினைக்கிறாங்க. அதுல எல்லாருமே தேர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. தன்னுடைய தேகம் கூட இது தேவையில்லை, இதை விட்டுட்டு போறோம் அப்படின்னு அந்த உணர்வுல இருந்து கூட வென்றுறாங்கன்னு சொல்றாரு. யார் முயற்சி செய்வதில் ஆர்வத்துடன் இருக்கின்றார்களோ, உண்மையான முயற்சியாளர்களோ, அவர்கள் இந்த பெரிய ரூபத்திலிருந்து கடந்திருக்கிறாங்க. இப்ப யார் முயற்சி செய்யறாங்களோ, ரொம்ப பாபா நினைவுல இருந்து ட்ரில் எல்லாம் பண்ணி அப்பப்ப பாபா நினைச்சு ஆர்வத்தோட இருக்கிறாங்களோ, முயற்சி, அதாவது நான் 108ல வரணும், நான் பாப்சமான் ஆகணும்ன்ற ஆர்வத்தோட இருக்கிறாங்களோ, அவங்க உண்மையான முயற்சியாளர்களோ, அவங்க இந்த பெரிய ரூபத்துல இருந்து கடந்துடுறாங்க. அதாவது தன்னுடைய தேகத்திலையும் மாட்ட மாட்டாங்க, பிறருடைய தேக உணர்வுலையும் மாட்ட மாட்டாங்க, பற்றுல இருந்தும் மாட்ட மாட்டாங்க, வெளியே வந்துட்டாங்கன்றாரு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் என்ன இருக்கு? தேக உணர்வுடைய அநேக சூட்சும ரூபம் இருக்குதுன்றாரு. அந்த மாதிரி முயற்சி பண்றவங்க யாரு? தீவிர புருஷார்த்திகள். ரொம்ப முயற்சி பண்றவங்களுக்கு அவங்களுக்கே இன்னும் தேக உணர்வுடைய அநேக சூட்சும ரூபம் இருக்குதுன்றாரு. இவற்றின் பட்டியலை தங்களுக்குள் சேர்ந்து உருவாக்க வேண்டும் சொல்றாரு. ஆனா அது என்னன்னு சொல்லல. அது என்னன்னு சொல்லாம அதை நீங்களே கலந்தாய்வு பண்ணி பட்டியலை உருவாக்குங்கன்றாரு. பாப்தாதா என்று சொல்ல போவதில்லைன்ட்டாரு. இன்று எந்த அளவு சமிக்ஞையே அதிகமாகும். இன்னைக்கு இதுவே நமக்கு இஷாரா கொடுத்துருக்கிறாரு. இதுவே நமக்கு அதிகமா. ஏனெனில் அனைவரும் புத்திசாலி இல்லையா? நீங்களே கண்டுபிடிங்கன்றாரு. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அல்லவா? ஒருவேளை அனைவரிடமும் கேட்டால் அனைவரும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் சொல்வீர்கள் சொல்றாரு. இப்ப அது மாதிரி அநேக சூட்சும ரூபம் என்னன்னுட்டு உங்கள்கிட்ட கேட்டா நீங்களே புத்திசாலித்தனத்தோட சொல்வீங்கன்றாரு. ஆனால் பாப்தாதா சிறிய சகஜமான முயற்சியை மட்டும் சொல்கின்றார்கள். இப்ப நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, சகஜமான முயற்சி எப்படி பண்றதுன்னு. சதா எண்ணம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்புல இறுதி மந்திரத்தின் 3 வார்த்தைகளை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதுக்கு நிராகாரி, சொல்லுக்கு நிரகங்காரி, செயலுக்கு நிர்விகாரி. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றாரு. அப்ப மனசுனாலே உங்களுக்கு எண்ணங்களை உருவாக்குறீங்கன்னா எப்பயுமே பரந்தாமத்துல இருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி சொல்லு, வார்த்தைகள் பேசும்போது அகங்காரம் இல்லாம பேசுங்க, ஈகோ இல்லாம பணிவா பேசுங்க, அகங்காரியா இருங்க. அப்புறம் செயலை பொறுத்த வரைக்கும் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இல்லாத மாதிரி செயல் செய்யுங்க. நிர்விகாரி செயலை செய்யுங்க. இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை மட்டும் நினைவுல வச்சுட்டீங்கன்னா நீங்க பாப் சமான் ஆயிடலான்றாரு. சங்கல்பம் செய்கின்றீர்கள் எனில் மகா மந்திரம் சம்பன்னமாக உள்ளதான்னு கேட்கிறார். அப்ப ஒரு எண்ணம் வைக்கிறீங்கன்னா அப்ப அந்த மகா மந்திரம் உங்களுக்கு முழுசா இருக்கான்றாரு என்று சோதனை செய்யுங்கள். அது போலவே பேச்சு, கர்மம் ஆகிய அனைத்திலும் இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் சமநிலையை கொண்டு வாருங்கள்ன்றாரு. இந்த நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி இதுதான் இப்ப மகா மந்திரமா கொடுத்துக்கிறாரு. இதை பேச்சு, கர்மம் எல்லாத்துலயும் கொண்டு வாங்கன்ட்டாரு. இது சுலபம் தானேன்னு கேட்கிறாரு. முழு முரளியை நினைவு செய்யுங்கள் என்று கூறவில்லை, 3 வார்த்தைகளை மட்டும்தான் நினைவு செய்யும்படி சொல்றான்னு சொல்றாரு. பாருங்க, இந்த முழு முரளியை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி, நிர்விகாரி. மனசு மூலமா நிராகாரி, அப்புறம் பேச்சு வார்த்தைகள்ல அகங்காரி, கர்மங்கள் செய்யும் போது நிர்விகாரியா இருந்து செய்யணும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பாப் சமான் ஆயிரலாம்னு சொல்றாரு. இந்த மகா மந்திரம் சங்கல்பத்தையும் சிரேஷ்டமாக்கிவிடும் சொல்றாரு. இந்த மந்திரம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்காக இதை வாயால உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படியே மகா மந்திரம்னோடனே உடனே எல்லாம் மந்திரம் ஜபிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மகா மந்திரத்தை அப்படியே நம்ம பிராக்டிக்கலா வாழ்க்கையில கொண்டு வந்துடணும். இந்த மகா மந்திரம் சங்கல்பத்தையும் கூட சிரேஷ்டமாக்கணுன்றாரு. பேச்சில் பணிவை கொண்டு வந்துவிடும். அப்ப நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள்ல பணிவை கொண்டு வந்துடும். அதாவது நான் சொல்றேன்னு இல்லாம அந்த அகங்காரம் இல்லாம பணிவா பேச வைக்கும்.
கர்மத்தில் சேவை உணர்வை கொண்டு வந்துவிடும். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இது பாபாவுடைய சேவை. அன்னைக்கு கூட சொன்னார்ல, நீங்க வீட்டுல கூட வீட்டுல சேவா கேந்திரம்னு நினைச்சுக்கோங்க. எல்லாரையும் பந்தனமா பார்க்காதீங்க, எல்லாரையும் சம்பந்தமா மாத்திருங்க. பாபா சேவைன்னு நினைச்சிட்டு வீட்டுல செய்யும் போது அது உங்களுக்கு பாரமாவே தெரியாது. அந்த மாதிரி கர்மத்துல சேவை உணர்வை உங்களுக்கு கொண்டு வந்துடும். உங்களை சிரேஷ்டமாக்கணும் உங்க சங்கல்பத்தைன்னு சொல்றாரு. சம்பந்தம் தொடர்பில் எப்பயுமே சதா சுபபாவனை சுப விருப்பத்தின் உள்ளுணர்வையுமே உருவாக்கி விடும் சொல்றாரு. அப்ப யாரை பார்த்தாலும் நம்ம கூட வர்றவங்க, அது பிகேவோ நான் பிகேவோ, எல்லார் மேலேயும் நல்ல சுப பாவனை தான் இருக்கும். நல் பாவனை நல் விருப்பம், நல்ல பாவனை இருக்கும் அவங்க மேல. முன்னாடிலாம் கலியுகத்துல இது எங்க ஊர் கூட போகுது, இதெல்லாம் மாறுமா அப்படிலாம் பேசியிருப்போம் இல்லையா. அது நம்மளுடைய உள்ளுணர்வா இருந்தது. இப்ப நம்ம பிகே ஆன பிறகு பாபா சொல்லிட்டார்ல, எல்லாருமே மாறுவாங்க. டைம் வரும், காலம் வரும். எல்லாருமே பிகேஸ் அவங்கவுங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும்போது அவங்கவுங்க எல்லாருமே மாறிடுவாங்க. அதனால எல்லார் மேலேயும் சுப பாவனை, எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள். அது பிகேவா இருந்தாலும் சரி, நான் பிகேவா இருந்தாலும் சரி, சுப பாவனை சுப விருப்பத்தினுடைய உள்ளுணர்வு மட்டும் வைங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த மகா மந்திரம் நிராகாரி, நிராகங்காரி, நிர்விகாரி, இந்த 3 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றாரு. பாப்தாதா சேவைக்கான சமாச்சாரத்தையும் கேட்கிறாரு. தற்சமயத்தில் சேவையில் விதவிதமான கோர்ஸ் எடுக்கிறீங்க. ஆனால் இப்போது ஒரு கோர்ஸ் மீதம் இருக்குது. அது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியின் கோர்ஸ் எடுக்க வேண்டும். அதாவது வாயால மட்டும் ஞானம் சொல்றீங்க, அது பத்தாது. அவங்க ஏதோ எல்லாம் எப்படி வராங்க, சென்டருக்கு வரும்போது வர்றவங்க எப்படி வராங்க, சக்தியே இல்லாம தானே வராங்க. சோகமா ஏதோ பிரச்சனையில வர்றவங்க எல்லாம் பிரச்சனையோட தான் வராங்க. நீங்க பாடம் எடுக்கும் போது, இப்ப முரளி கேட்கும் போது அதுல இருந்து ஒரு சக்தி கிடைக்குது இல்லையா. அதனால நீங்களே சக்தி நிறைஞ்சவங்களா இருந்து அந்த முரளியை வாசிக்கும் போது உங்க மூலமா அவங்களுக்கு சக்தி போகும். அந்த மாதிரி அந்த சக்தியை நிரப்புவதற்கான கோர்ஸ் எடுங்க. பேச்சு மூலம் சொல்வதற்கான கோர்ஸ் கிடையாது, பேச்சின் கூடவே சக்தியை நிரப்புவதற்கான கோர்ஸும் இருக்கணும்ன்றாரு. இதன் மூலம் அவங்க நன்றாக உள்ளதுன்னு சொல்லாம நன்றாக ஆகிவிட வேண்டும் சொல்றாரு. அவங்க வந்துட்டு போனாலே அவங்க மனசு லேசாயிரணும். அவங்க சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இங்க வந்தவனே சக்தி நனைஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லணும். இன்று எனக்கு கொஞ்சம் சக்தி கிடைத்ததுன்ட்டு அவங்க வர்ணனை செய்ய வேண்டும். கொஞ்சம் அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த ஆத்மாக்களுக்கு அது அதிகமேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க யாருக்கெல்லாம் முரளி சொல்றீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் ஏற்பட்டா கூட அது அவங்களுக்கு அதுவே அதிகம்ன்றாரு. கோர்ஸ் கொடுங்கள், ஆனால் தனக்கு கொடுத்து விட்டு பிறகு சொல்லுங்கள். கோர்ஸ் எடுங்க, ஃபர்ஸ்ட் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சுட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சொல்லுங்கன்றார். எனவே பாப்தாதா என்ன விரும்புகிறார்கள் என்று கேட்டீர்களா? லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்குங்கள். அனைவருடைய லட்சியத்தையும் பார்த்து பாப்தாதா மிக மிக மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்போது சமமாக மட்டும் ஆக்குங்கள் சொல்றாரு. இப்ப நீங்க மாறி எல்லாரையும் மாத்துங்கன்றாரு. அப்போது தந்தைக்கு சமமாக மிகவும் சகஜமாக ஆயிருவீங்க. எப்ப நீங்க மற்றவங்களையும் மாத்துறீங்களோ அப்ப பாப்சமானா நீங்க சகஜமா ஆயிடுவீங்கன்றாரு. ஏன்னா உங்க பேச்ச கேக்குறாங்கனாலே என்ன அர்த்தம், நீங்களே பாபாவுக்கு சமம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்ன்றாரு. ஏன்னா பாபா பேச்சு தானே எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப நீங்களே ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்றீங்க. நீங்க பாபா பேச்ச நீங்க கேட்டீங்கன்னா உங்க பேச்ச எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்றாரு. பாப்தாதாவோ குழந்தைகளை சமான நிலைக்கும் மேலே வச்சிருக்கிறார். தன்னையுடன் உயர்வாக பாக்குறாராம் பாபா. சதா பாப்தாதா குழந்தைகளை தலையின் கிரீடம் என்றுதான் சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு, நீ என்னுடைய கண்ணின் மணின்றாரு, நீ கழுத்து மாலைன்றாரு, நீ என் தலை மேலேயே கிரீடம்ன்றாரு. யாரு? சிவபாபா சொல்றாரு. பாப்தாதா 2 பேருமே சொல்றாங்க. தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்காங்க. தலையின் கிரீடம்னா என்னது? தலைக்கு மேல தானே வைப்பாங்க. கிரீடமோ தலையுடைய மேலே உயர்வாக தானே இருக்கிறது அல்லவா. அப்ப என்னை விட உயர்வா உங்களை நான் பாக்குறேன்னு சொல்றாரு பாபா. உங்களெல்லாம் நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? என் தலைக்கு மேலன்னு சொல்றாரு. டீச்சர்ஸ், நீங்கள் தலையின் கிரீடமாக இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. டீச்சர்களோட இப்ப பேசுறாரு. பாருங்கள் எத்தனை டீச்சர்கள் இருக்கிறீங்க. ஒரு குரூப்பில் இத்தனை டீச்சர் இருக்கிறீங்க எனில் ஒவ்வொரு குரூப்பிலும் எத்தனை டீச்சர்கள் இருப்பாங்க பாருங்க. டீச்சர்கள் பாப்தாதாவின் ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்காக சங்கல்பம் செய்திருக்கிறார், ஆனால் முன்னால் கொண்டு வரவில்லை. அது என்ன என்று அறிவீர்களான்னு கேட்கிறாரு. 1, இப்போது வாரிசுகளின் மாலையை உருவாக்குங்கள் என்று பாப்தாதா கூறியிருக்கின்றார்கள். பாபா டீச்சர்ஸ்னா அவங்கள மாதிரி நிறைய டீச்சரை உருவாக்க சொல்றாரு. இவங்களுடைய ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்தை போய் மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய வாரிசுகள் தேவை. அந்த மாதிரி இவங்க மாற அவங்க கூட இருக்கிறவங்களும் மாறணும். அவங்கதான் வாரிசு. வாரிசுனா தனக்கு சமமா மாத்துறது, அந்த மாதிரி மாத்தணும்ன்றாரு. வாரிசுகளின் மாலை வேணும்ன்றாரு. பொதுவான மாலை அல்ல, வாரிசுகளின் மாலை வேணும்.
பொதுவான மழைனா சும்மா வருவாங்க, கேட்பாங்க, போவாங்க, மாற மாட்டாங்க. அப்படியே அவங்க போய் மத்தவங்க பாடம் எடுக்க மாட்டாங்க. சும்மா வருவாங்க, கேட்பாங்க, முரளி கேட்பாங்க, போவாங்க. அதுதான் வந்து பொதுவான மழை. இரண்டாவது, சம்பந்தம் தொடர்பில் வருபவர்களை மைக்காக்குங்கள். பாபா 2 சொல்றாரு. ஒண்ணு, வாரிசுகளின் மாலையை உருவாக்குங்க. இன்னொன்னு, உங்க சம்பந்தம் தொடர்புல வராங்க இல்லையா, அவங்கள மைக்காக்குங்க. நீங்க பேசக்கூடாது, அவங்க பேசணுன்றாரு. ஆள் வச்சு பேசுங்கன்றாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதெல்லாம் அவங்க பேசணுன்றாரு. நீங்கள் சொற்பொழிவு செய்யாதீர்கள். பாபா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்ம பேசவே தேவலன்றாரு. மத்தவங்க பேசுவாங்கன்றாரு நமக்காக. நீங்கள் சொற்பொழிவு செய்யாதீர்கள், ஆனால் அவர்கள் உங்கள் தரப்பிலிருந்து மீடியாவுக்கு செய்தி பரப்புவோர் ஆகிவிட வேண்டும். சம்மதம் தொடர்புல இருக்கிறவங்க, பெரிய மைக்கா இருக்கிறவங்க, நம்ம பேச மாட்டோம், அவங்க நமக்காக பேசுவாங்கன்றாரு. தன்னுடைய மீடியாவை உருவாக்குங்கள்ன்றாரு. மீடியா என்ன செய்யுது இப்ப என்ன செய்யுது மீடியா? சோசியல் மீடியா இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தப்பும் தவறுமான செய்தியை பரப்புகிறது அல்லவா. இப்ப நம்ம பாக்குற நியூஸ் எல்லாமே கெட்ட கெட்ட நியூஸா தான் பார்த்துட்டு இருக்கோம். பாபாவே சொல்றார், பார்த்துட்டு மீடியாவுக்கு சமமாக பிரத்யட்சிதாவின் சப்தத்தை பரப்ப வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப அந்த மீடியால என்னென்ன பாக்குறாங்க இல்லையா, அதுக்கு சமமா நீங்க பாபா வந்துட்டாருன்ற சப்தத்தை பரப்பணும். இப்ப நமக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு பாபா வந்துட்டாரு, 100 வருஷமா ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா இதை எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஆனா எல்லாருக்கும் அந்த சப்தம் பரவணுன்றாரு. அப்படிப்பட்ட மைக்கை தயார் செய்யுங்கள். பகவான் வந்து விட்டார், பகவான் வந்து விட்டார் என்று நீங்கள் கூறும்போது அவர்கள் சாதாரணமாக நினைக்கிறாங்க. இப்ப நம்ம சொன்னா எல்லாரும் சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து இன்னொருவர் கூற வேண்டும். நீங்க சொல்லக்கூடாது. நமக்கு பதிலா மற்றவங்க சொல்லணுன்றாரு. அதிகாரம் உள்ளவர்கள் சொல்லணுன்றாரு. அவர்கள் முதலில் உங்களை சக்திகளாக பிரத்யட்சம் செய்ய வேண்டும். இப்போ வந்து அதிகாரம் இருக்கிறவங்க, யாராவது கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லணும். அவங்க உங்களை வந்து ஃபர்ஸ்ட் பிரத்யட்சம் செய்யணும். இவங்கெல்லாம் பிரம்ம குமாரிகள், இவங்கெல்லாம் வந்து சக்திகள், இவங்க சிவனுடைய சக்திகள், இவங்க வந்து அவ்வளவு சக்தி வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க பேசினாலே எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்குது. இவங்க ஒரு பார்வை பார்த்தாலே எல்லாருக்கும் அவங்க பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்குது. அந்த மாதிரி நம்மளை பத்தி பேசணும். அவங்க பேசணும், நம்ம பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பாப் சமான் நிலையை அடைஞ்சிருக்கணும்ன்றாரு. எப்போது சக்திகள் பிரத்யட்சம் ஆகுவார்களோ அப்போதே தந்தையும் பிரத்யட்சம் ஆவார். பாபா சொல்றாரு, எப்ப நீங்க பாப் சமான் நிலை அடைஞ்சு சக்தி எல்லாம் அடைஞ்சிட்டீங்களோ அப்ப நீங்க பிரத்யட்சம் ஆகும்போது கடவுளும் பிரத்யட்சம் ஆவார். எனவே உருவாக்குங்கள், மீடியாவை தயார் செய்யுங்கள், செய்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு என்று பார்ப்பார்கள். கங்கணம் கூட போதுமானதே, மாலையை விட்டு விடுங்கள் சொல்லி சொல்றார். தயார் செய்திருக்கிறீங்களா? இப்ப மாலையை கூட விட்டுடுங்க, இப்போதைக்கு கங்கணம் மட்டும் போதும்ன்றாரு. கையில இந்த கங்கணம் கட்டுவாங்கல்ல, அது மாதிரியாவது ரெடி பண்ணுங்க. யார் அப்படி தயார் செய்திருக்கிறார்களோ அவர்கள் கை வைத்துங்கள் சொல்லி கேட்கிறாரு. பாப்தாதா என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்பார்கள். தைரியம் நன்றாக வச்சிருக்கிறீங்க. டீச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? சிவராத்திரியில வாரிசு குவாலிட்டியை தயார் செய்யுங்கள். பாபா இப்ப கேக்குறாரு, நீங்க எந்த அளவுக்கு ஞானம் சொல்லி கொடுத்து எவ்வளவு பேர் மாறிக்கிறாங்க. சிவராத்திரியில உங்களை மாதிரியே வாரிசை வந்து நீங்க தயார் பண்ணுன்றாரு. மைக்கையும் தயார் செய்யுங்க. அப்பொழுதே அடுத்த வருட சிவராத்திரியில அனைவருடைய வாயிலும் என்ன வரும்? அடுத்த சிவராத்திரியில நீங்க இப்ப தயார் செஞ்சிட்டீங்கன்னா வாரிசு குவாலிட்டியும் மைக்கையும், அடுத்த வருட சிவராத்திரியில எல்லாரோட வாயிலும் என்ன வரும்? சிவத்தந்தை வந்து விட்டார் என்ற சப்தம் வெளிப்படும் சொல்லி சொல்றாரு. கடவுளே வந்துட்டார், சிவன் வந்துட்டார் அப்படின்ற சப்தம் வெளிப்படும். அப்பா வந்துட்டாருன்ற சப்தம் வெளிப்படும். அத்தகைய சிவராத்திரியை கொண்டாடுங்கள். எவ்வளவு ஜாலியா இருக்கும். சிவராத்திரி சாதாரணமா கொண்டாடுறோம். ஆனா இந்த மாதிரி கடவுளே வந்துட்டாரு, பிரம்மகுமாரிகள் தான் முக்கியமானது, அங்கதான் விசேஷமா கடவுளே வந்து அவங்களெல்லாம் உருவாக்கி இருக்காருன்ட்டு இந்த இந்த செய்தி உலகம் ஃபுல்லா தெரியிற நாள் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்றாரு, அத்தகைய சிவராத்திரியை கொண்டாடுங்கன்றாரு. நிகழ்ச்சியை மிகவும் நன்றாக உருவாக்கி இருக்கிறீர்கள் சொல்றாரு. நிகழ்ச்சி அனைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது அல்லவா. நிகழ்ச்சியையோ சரியாக உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியில இருந்தும் யாராவது மைக் தயாராகணும். இப்ப நம்ம போறோம், பிரம்மகுமாரிகள் போறாங்க, நிகழ்ச்சி தயார் பண்றாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க, வந்துடுறாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க, அவ்வளவுதான். ஆனா பாபா சொல்றாரு, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் யாராவது மைக்கு தயாராகணும். அதை பார்த்துட்டு போய் இங்க இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு மத்தவங்க பேசணுன்றாரு. யாராவது வாரிசும் தயாராகணுன்றாரு. இதற்காக முயற்சி செய்யுங்கள். சொற்பொழிவு செஞ்சாங்க போயிட்டாங்க, இவ்வாறு கிடையாது. இதுவோ 66 வருஷங்களாக இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. மேலும் 50 வருட சேவையும் கொண்டாடிட்டீங்க. இப்ப சில்வர் ஜூப்ளி கூட கொண்டாடிட்டீங்க 50 வருடம். இப்போது சிவராத்திரியின் வைர விழாவை கொண்டாடுங்க. இப்ப வந்து பிளாட்டினம் கொண்டாடுங்கன்றாரு.
வைர விழாவை கொண்டாடுங்கள். இந்த 2 விதமான ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள். பிறகு பாருங்கள். பாபா சொல்றார், ஒண்ணு வாரிசு, இன்னொன்னு மைக். இந்த 2 ஆத்மாக்களை தயார் பண்ணுங்க. அப்புறம் நீங்க பேசவே தேவையில்ல, உலகம் ஃபுல்லா முரசு கொட்டுன்றாரு. 2 ஆத்மாக்களை மட்டும் தயார் பண்ணிட்டீங்கன்னா பிறகு பாருங்கள் முரசு கொட்டுகிறதா அல்லது இல்லையா என்று. முரசு நீங்க கொட்ட மாட்டீங்க, நீங்களோ தேவிகளாகவே காட்சி காண்பிப்பீர்கள். பாபா சொல்றாரு, இதை மட்டும் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, வாரிசு மைக்கையும், நீங்க பேசவே தேவையில்ல, நீங்க அப்படியே தேவி சிலையா காட்சி காமிச்சிட்டு உட்காந்துருப்பீங்கன்றாரு. முரசு கொட்டுபவர்களை தயார் செய்யுங்க, உங்களுக்காக எல்லாரும் பேசுவாங்கன்றாரு. இப்ப மீடியாலாம் பேசுறாங்கல்ல, ஏதாவது ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டா எல்லா சேனல்லையும் அதே தான் ஓடும். அது மாதிரி இப்ப பாபா வந்துட்டாருன்ற செய்தி எல்லா சேனல்லையும் ஓடும். மைக்கு தயார் பண்ணிடுங்கன்றாரு. சிவசக்திகள் வந்தனர் என்று நடைமுறையில் பாடல் ஒலிக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க மட்டும்தான் அந்த பாட்டை கேட்டுனுக்கிறீங்க. சிவசக்திகள் வந்தனன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் பிராக்டிக்கலா எல்லாருக்கும் அந்த பாட்டு ஒலிக்கணும்ன்றாரு. ஏன்னா நீங்க பிரத்யட்சமா நீங்களே உங்களையே பார்க்கணும் எல்லாரும்ன்றாரு. சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் என்று இப்ப கேட்டீங்களா? வெறும் சொற்பொழிவாற்றி முடித்து விடக்கூடாது. பிறகு பாபா 500, 1000, லட்சம் ஆத்மாக்கள் வந்தனர் என்று எழுதுவீர்கள். எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன எழுதுவோம்னா, சிவராத்திரி கொண்டாடணும் பாபா, சொற்பொழிவாட்டணும், 500 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்க, லட்சம் பேர் வந்தாங்கன்னு எழுதுவீங்க. வந்தனர் செய்தி கொடுத்தீர்கள், ஆனால் வாரிசு எத்தனை பேர் உருவானாங்க, மைக் எத்தனை பேர் உருவானாங்க, இப்போது இந்த செய்தியை கொடுக்கணும்னு சொல்றாரு. இதுவரை என்ன செய்தீர்களோ, நிலத்தை உருவாக்குனீங்க, இது வரைக்கும் பண்ணது நல்லதுதான், நல்லா சேவை பண்ணியிருக்கீங்க, நிலத்தை உருவாக்கி இருக்கிறீங்க, ஃபவுண்டேஷன் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, செய்தி கொடுத்தீங்க, அதற்கு பாபா நன்றாக செய்தீர்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த சேவையும் வீணாகி விடவில்லை. எல்லாருக்கும் உலகத்துக்கே செய்தி கொடுத்தோம், அது பிரச்சனை இல்லை, அது நல்ல சேவை தான், வீணாகல, சிறந்ததாகவே நடந்தது. பிரஜைகள் உருவாகி இருக்கிறாங்க. அதாவது நீங்க செய்தி சொல்லிட்டீங்க, உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்கெல்லாம் பிரஜையா வந்துருவாங்க. பிரஜையை மட்டும் உருவாக்கிட்டீங்கன்றாரு. அதாவது செய்தி சொல்லிட்டான், ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைங்கன்னொடனே அவங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிச்சு, பாபாவோட அறிமுகம். மற்றபடி கடவுள் வந்துட்டார்ன்றது பிரத்யட்சமாகல, வாரிசு உருவாகல, மைக்கும் உருவாகல, நம்மளும் பாப் சமான் ஆகல. இதுதான் இப்ப நிக்குதுன்றாரு. ராயல் குடும்பத்தினர் உருவாகி இருக்கின்றனர், ஆனால் ராஜா ராணியும் தேவை. சிம்மாசனதாரியான ராஜா ராணி அல்ல, ராஜா ராணியுடன் அங்கே தர்பாரிலும் ராஜாவுக்கு சமமாக அமர்வாங்க, அத்தகையவர்களும் உருவாக்குங்கள் சொல்றாரு. பாருங்களேன், பாபா சொல்றாரு, இப்ப யாராரு பிரஜை உருவாகி இருக்கிறாங்க, ராயல் குடும்பத்தினர் உருவாகி இருக்கிறாங்க, ஆனால் ராஜா ராணியும் தேவை இல்லையா? ராஜா ராணியே ஒன்னும் உருவாகல. ராஜா ராணி சிம்மாசனதாரியான ராஜா ராணி மட்டும் கிடையாது, ராஜா ராணியுடன் சேர்ந்து அவங்களுக்கு சமமாவும் உட்காருவாங்களாம் தர்பார்ல. அது யாராருன்னு தெரியல, சமமா உட்காருவாங்களாம். அத்தகையவர்களை நீங்க உருவாக்கணுன்றாரு. ராஜ்ய தர்பார் அழகானதாக இருக்க வேண்டும், அப்படியே அலங்கரிக்கப்பட்டு இருக்கணும்ன்றாரு. சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்ப கேட்டீங்களா? பாண்டவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? கை உயர்த்துங்கள். கவனம் கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. நல்லது. பெரிய பெரிய மகாரதிகள் உட்கார்ந்துருக்கிறீங்க, பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாரு. இது கூட உள்ளத்தின் அன்பாகும். ஏனென்றால் பிரத்யட்சம் எப்போது ஏற்படும் நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு சங்கல்பம் வருது இல்லையா? ஆகினால் பாபா இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, மதுபனில் இருப்பவர்கள் என்ன கேட்டீர்கள்னு சொல்லி அவங்கள கேட்கிறாரு. மதுபனில் இருப்பவர்கள் கேட்டீர்களா? மதுபன், சாந்திவனம், ஞான சரோவில் இருப்பவர்கள் எல்லாருமே மதுபன் நிவாசிகள் தான்றாரு. நல்லது. மதுபனில் இருந்துதான் முரசு கொட்டும். எங்கிருந்து முரசு கொட்டும்? பாபா வந்துட்டார்ன்ற செய்தி எங்க இருந்து ஆரம்பிக்கும்? மதுபனில் இருந்துதான் இல்லையான்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாலாபுறங்கள் இருந்தும் கொட்டும் என்று கூறுங்கள். பாபா சொல்றாரு, மதுபன்ல இருந்து மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க எல்லா இடத்துல இருந்தும் சிவசக்திகள் வந்துட்டாங்க, கடவுள் வந்துட்டாரு, அந்த முரசு கொட்டுன்றாரு. ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் கொட்டாது, மதுபனில் இருந்து கொட்டப்படும், நாலாபுறங்களில் இருந்தும் கொட்டப்படும்ன்றாரு. பாருங்க, அப்ப அங்கங்க பாபா ஆள் வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு அப்புறமா அந்த டைம் வந்த பிறகு செய்தி வந்துரும் எல்லாருக்கும், சிவசக்திகள் வந்துட்டாங்க, பாபா வந்துட்டாருன்ட்டு. நம்ம ரெடியானா டிராமா முடிஞ்சிடும். அதான் சொல்றாரு. அப்போதே கும்பகர்ணங்கள்லாம் விழித்தெழுவாங்கன்றாரு. இப்ப நீங்க எவ்வளவு சொல்றீங்க, யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. நீங்க பாப் சமான் ஆயிட்டு முரசு கொட்டும் போது, மதுபன்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் முரசு கொட்டப்படும் போது தான் அந்த கும்பகர்ணனே விழிப்பாங்கன்னு சொல்றாரு. தூங்கிட்டு இருக்காங்க, ஆத்மான்ற 3வது கண் தூங்கிட்டு தேக உணர்வுல வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல எல்லாரும், அவங்கெல்லாம் அன்னைக்குதான் விழித்தெழுவாங்கன்றாரு. மதுபனை சேர்ந்தவர்கள் எவ்வாறு சேவையில் களைப்பட்டவராகி சேவையின் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்ப மதுபன்ல இருக்கிறவங்களாம் பாருங்களேன், அப்படியே ஆத்மா உணர்வுல வேலை செய்யறாங்க எல்லாரும். அந்த உடல் உணர்வே இல்லை, களைப்பற்றவரா இரவும் பகலும் வேலை செய்யறாங்க.
அவங்க தான் நம்ம போனா நம்மளை கவனிக்கிறது எல்லாமே மதுபனை சேர்ந்தவங்க தான். களைப்பற்றவராகி சேவையின் பாகத்தை நடிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வாறு இந்த மனதின் சேவையும் செய்து கொண்டே இருங்கள் சொல்றாரு. அதே மாதிரி மனசா சேவையும் செய்யுங்க. கர்மத்தில் மட்டுமல்ல, வேலையில மட்டும் கர்மயோகியா இருந்து செய்யறதோட கூட மனதின் சேவையும் செய்யுங்க. எண்ணம் சொல் செயல் மூன்றும் சேவையும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மேலும் அதிகப்படுத்தணுன்றாரு. நீங்க கையால மட்டும் வேலை செய்யல, உங்க மனசு வாய் செயல் எல்லாமே சேவை செய்துன்றார் பாபா. மேலும் இதை அதிகப்படுத்துங்க. நல்லது. மதுபனில் இருப்பவர்களை மறக்கவில்லை பாபா. அடிக்கடி கேக்குறாங்களாம், பாபா வருவதோ மதுபனில், ஆனால் மதுபனின் பெயரையே பாபா எடுக்கிறது இல்லைன்ட்டு மதுபனில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்களாம். மதுபனமோ சதா நினைவில் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. மதுபன் இல்லை என்றால் இவர்கள் எங்கு வருவார்கள்? பாபா சொல்றாரு, மதுபனே இல்லைன்னா நான் எங்க வருவேன், இல்ல இவங்கெல்லாம் எங்க வருவாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. சேவாதாரிகளாகி நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் இவர்கள் சாப்பிடுவது இருப்பது எப்படி நடக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நீங்கெல்லாம் இல்லைன்னா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்றாரு. இவங்களாம் எங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மதுவலின் இருப்பவர்களை பாப்தாதாவும் உள்ளத்திலிருந்து நினைவு செய்கின்றார்கள். பாபா எல்லாரையும் அப்படியே மனசுல வச்சு பாராட்டுறாரு பாபா. மற்றும் உள்ளத்தில் இருந்து ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறாரு. நல்லது. மதுபனின் மீது அன்பு இருக்கிறது, டீச்சர்கள் மீது அன்பு உள்ளது. இனிமேல இனிமையான தாய்மார்கள் மீதும் பாபாக்கு அன்பு இருக்கிறது. மேலும் கூடவே மகாவீர் பாண்டவர்கள் மீதும் அன்பு இருக்குது. எல்லார் மேலேயும் அன்பு இருக்குதான். பாண்டவர்கள் இல்லாமலும் கதி கிடையாது. ஆகையினால் சதுர்புஜ விஷ்ணு, 4 கரங்களை கொண்ட விஷ்ணு ரூபத்திற்கு மகிமை அதிகமாக ஏன் இருக்குதுன்னா பாண்டவர்கள்னாலதான் சொல்லி சொல்றாரு. பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இருவருடைய இணைந்த ரூபமே இந்த சதுர்புஜ விஷ்ணு ஆகும் சொல்றாரு. ஏன்னா இங்க மாதாஸும் குறைந்தவர்கள, பிரதர்ஸும் குறைந்தவர்கள, 2 பேரும் இணைந்த சொரூபம் தான் சதுர்புஜ விஷ்ணுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சங்கம யுகத்துல அந்த அளவுக்கு சேவை செய்யறதுனால தான் அவங்க சதுர்புஜ விஷ்ணுவா மாறுறாங்கன்றாரு. நல்லது. மதுபனில் உள்ள பாண்டவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் போதை இருக்கிறது அல்லவா சொல்லி கேட்கிறாரு. வெற்றிக்கான போதை, வேறு போதையே அல்ல. நன்றாக இருக்கிறீங்க. பாண்டவ பவனில் பெரும்பான்மையான பாண்டவர்கள் இருக்கிறாங்க. பாண்டவர்கள் இல்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் மதுபனில் போதையே வராது. பாருங்க, பாண்டவ பவன் மேல பெரும்பாலும் பிரதர்ஸ் தான் இருக்கிறாங்கன்றார். பாண்டவர்கள் இல்லைன்னா அங்க போதையே வராது. ஆகையினால் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய, உணவளிக்கக்கூடிய, பறக்க வைக்கக்கூடிய மகிமை மதுபன் நிவாசிகளுக்கு தான் உரியது என்று பாப்தாதாவிற்கு அமிர்த வேலை முதல் மதுபவன் நிவாசிகளுடைய நினைவே வந்து கொண்டிருந்ததாம். அவர்கள் இங்கே இருக்கலாம், மேலே அமர்ந்திருக்கலாம், மதுபனை சேர்ந்த யாராவது இங்கே கூட டியூட்டியில் இருக்கலாம். ஆனால் நாலாப்புறங்களில் உள்ள மதுபன் நிவாசிகளுக்கு பாப்தாதா அமிர்த வேலை முதல் நினைவு கொடுத்துட்டே இருந்தாங்களாம். எங்க இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, மேல உட்கார்ந்தாலும் சரி, அங்க எங்கேயாவது டியூட்டியில இருந்தா கூட சரி, அது மதுபன் நிவாசிகள் எல்லாரையும் பாபா வந்து அமிர்த வேலையில இவரு நினைச்சாராம். அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, பாப்தாதாவே அவங்கள நினைவு கொடுத்தார்களாம். நல்லது. பாப்தாதா என்ன ஆன்மீக எக்ஸசைஸ் கொடுத்தாரு ஞாபகம் இருக்குதா? போன ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருக்கின்றார்களோ அதை முழு நாளில் எத்தனை முறை செய்றீங்கன்ட்டு இவன் நம்மளை கேட்கிறாரு. ஐயோ, பாபா வந்து வீட்டு பாடத்தை கேட்கிறாரு. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கிறாரு பாபா. போன வாரம் ஃபுல்லா அந்த பயிற்சி செஞ்சீங்களா சொல்லி கேட்கிறாரு. மேலும் எவ்வளவு நேரத்தில் செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. மாட்டிட்டு எல்லாரும். பாபா கேட்கிறாரு, ஹோம்ஒர்க் பண்ணீங்களான்ட்டு. நிராகாரி மற்றும் ஃபரிஸ்தா ரெண்டும் செஞ்சீங்களா? போன தடவை ஞாபகம் இருக்கா? நான் நிராகாரி, பாப் சமான் ஆகணும்னா, சிவபாபாக்கு சமான் ஆகணும்னா நிராகாரி பயிற்சி செய்யணும், பிரம்மா பாபாவுக்கு சமான் ஆகணும்னா ஃபரிஸ்தா பயிற்சி செய்யணும். போன தடவை செய்ய சொன்னாரு. ஒரு செகண்ட் பயிற்சி. அது எவ்வளவு நேரம் செய்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. தந்தை மற்றும் தாதா அவ்வப்போது நிராகாரி, அவ்வப்போது ஃபரிஸ்தா சுரபம், இரண்டிலும் தேக உணர்வே இருக்காது. இதை நீங்க ரெண்டுமே செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இந்த தேகம் நானுன்றதே உணர்வே போயிடும். ஃபரிஸ்தா தான் நானுன்ற உணர்வு இருக்கும். ஆத்மா பயிற்சி அப்படியே ஆத்ம நிலை வந்துரும்ன்றாரு. இதை செஞ்சிருந்தா இந்நேரம் வந்திருக்கும். எனவே தேக உணர்வுல இருந்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக எக்ஸசைஸ் கர்மம் செய்யும் போதும் செய்யுங்க, தன்னுடைய பணியை செய்யும் போதும் கூட ஒரு நொடியில் பயிற்சி செய்ய முடியும் சொல்லி சொல்றாரு. சும்மா உட்கார்ந்துருந்தாலும் செய்யலாம், நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த பயிற்சியை செய்ய முடியும்ன்றாரு. அவ்வப்போது நிராகாரி, அவ்வப்போது ஃபரிஸ்தா. இது ஒரு இயற்கையான பயிற்சி ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது அப்படியே நேச்சர் சொன்னார்ல, அந்த மாதிரி ஆயிரணும்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இப்ப பாப்தாதா ட்ரில் செய்வித்தார்கள். ஒரு செகண்ட் நிராகாரி. நம்ம இப்போ ஒரு செகண்ட் பரந்தாம போயிடலாம். நான் ஆத்மா புள்ளியாக ஜொலித்து கொண்டிருக்கின்றேன். பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றேன். பாபாவிடமிருந்து ஏராளமான சக்திகள் நிரம்பி என்னுடைய பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டிருக்கின்றது.
என்னுடைய பாவங்கள் முற்றிலுமாக அழிந்து போகின்றது. நான் நிராகார நிலையை அனுபவம் செய்கின்றேன். அடுத்து நான் ஆத்மா கீழே இறங்கி வந்து ஃபரிஸ்தா உடலில் அவதரித்து பிரம்மா பாபா என் பக்கத்தில் நிற்கின்றேன். பாப் தாதா இருவரும் என் பக்கத்தில் இருக்கிறார்கள். சூட்சும லோகத்தில் நான் ஃபரிஸ்தா. மிகவும் டபுள் லைட்டாக லேசாக உணர்கின்றேன். எவ்வளவு லேசான அனுபவம் இது. என் மனம் புத்தி லேசாக இருக்கின்றது. பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார்கள். என்ன ஒரு அலௌகிகமான அனுபவம் இது. இவ்வாறு பாபா ட்ரில் செய்வித்தார்கள். இதில் நிரந்தரமானவர் ஆகுக சொல்லி பாபா வரதானம் கொடுக்குறாரு. இந்த பயிற்சி அப்படியே பர்மனண்டா பண்ணிடுங்கன்றாரு. நாலாபுறங்களிலும் உள்ள பாப்தாதாவின் நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமாகுவதற்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய யார் மூளையிலும் அறிவியல் சாதனங்களுடன் இரவு பகல் விழித்து அமர்ந்து இருக்கின்றார்களோ, பாபா சொல்றாரு, யாரெல்லாம் மூளையில அந்த அறிவியல் சாதனங்களோட உட்கார்ந்துருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாபா பாருங்களா, எல்லாருக்குமே பாபா வந்து எல்லாரையுமே நினைக்கிறாரு. அறிவியல் சாதனங்களோட அந்த போனெல்லாம் வச்சுட்டு நைட்டும் பகலும் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கூட பாபா வந்து அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு. இந்த சமயம் அனைவருடைய உள்ளத்தில் திலாராம் உள்ளத்தை கொள்ளை கொண்ட தந்தையின் நினைவு நிறைந்திருக்கின்றது என்பதை பாப்தாதா அறிந்திருக்கின்றார்கள். கண்டுபிடிச்சிட்டார் பாபா. நம்ம எல்லாரும் அவர்தான் நினைக்கிறோன்ட்டு ஒவ்வொரு மூலையிலும் அமர்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா ஒவ்வொரு பெயர் சகிதமாக அன்பு நினைவுகள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பெயர்களின் மாலையை ஜபித்தால் இரவு முடிந்து விடுமா. அது நம்ம பேரெல்லாம் பாபா சொன்னார்னா இன்னைக்கு இரவே முடிஞ்சிரும்னு சொல்றாரு. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் நினைவு கொடுக்கிறாராம். புருஷார்த்தத்தில் எப்படிப்பட்ட நம்பராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் பாப்தாதா சதா ஒவ்வொரு குழந்தையினுடைய சிரேஷ்ட சுமானத்திற்கு அன்பு நினைவுகள் கொடுக்கிறாராம் மற்றும் நமஸ்காரம் செய்கின்றார்கள். அன்பு நினைவுகள் கொடுக்கும் சமயம் பாப்தாதாவிற்கு முன்பாக நாலாபுறங்களில் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய நினைவும் இருக்குதாம். எந்த ஒரு குழந்தை எந்த ஒரு மூலையில், கிராமத்தில், நகரத்தில், உள்நாட்டில், வெளிநாட்டில், எங்கு வேண்டவனாலும் இருக்கட்டும். பாருங்களேன், பாபா அந்த எந்த ஒரு குழந்தையா இருக்கட்டும், அது எங்க வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு கிராமத்துல, மூலையில, நகரத்துல, உள்நாட்டுல, வெளிநாட்டுல கூட இருக்கட்டும், பாப்தாதா அவங்களுக்கு சுமானத்தின் நினைவை ஏற்படுத்தி கொண்டே அன்பு நினைவுகள் கொடுக்கிறார். குழந்தைகளே, நான் கொடுத்த சுமானெல்லாம் நினைவிற்கா அப்படின்னு சொல்லி நமக்கு நினைவை ஏற்படுத்திட்டு அன்பு நினைவு கொடுக்கிறார்கள். அனைவரும் அன்பு நினைவுக்கு அதிகாரி ஆவீர்கள் சொல்றாரு. என்னோட அன்புக்கு நீங்களாம் அதிகாரின்னு சொல்றாரு. என் தலைமையிலேயே கூட உக்காந்திக்கங்கன்றாரு. அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஏனெனில் பாபா என்று கூறிவிட்டீர்கள் என்றால் அன்பு நினைவுக்கு அதிகாரிகளே ஆவீர்கள். பாபான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், ஒரு வார்த்தை அதுல முடிஞ்சுது. பாபா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு. என்னுடைய பாபான்னு சொன்னா போதும், நீ என்னுடைய அன்பு நினைவுக்கு அதிகாரிகள்ன்றாரு. முன்னால் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கூட பாப்தாதா சுமானத்தின் மாலை அணிந்திருக்கக்கூடிய சுரூபத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரையும் பாக்குறாரு. அனைவருக்கும் பாப் சுமானத்தினுடைய சொரூபத்தில் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் கொடுக்கிறாரு. பாருங்க, ஒருத்தரை உடல மூளை முடுக்கல இருக்கிற பாபா என்னை பத்தி சொல்லலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அன்பு நினைவுகள் நமஸ்காரம் கொடுத்துட்டாரு. எல்லாரையும் ஒருத்தவங்களும் விடல. தாதிஜி அவர்களுடன் பேசுறாரு. குணமடைந்து விட்டீர்கள். எந்த தாதின்னு தெரியல. குணமடைந்து விட்டீர்கள், இப்போது எந்த நோயுமே இல்லை, ஓடி விட்டதுன்னு சொல்றாரு. இது நமக்கே எடுத்துக்க வேண்டியதுதான். நமக்கு எந்த நோயின்மை இல்லை, ஓடிடுச்சு. எங்களிடம் வருகிறது என்றாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்று அனைவருக்கும் காண்பிப்பதற்காக மட்டுமே அது வந்தது. பாருங்களேன், நமக்கு ஏன் நோய் வந்தது, நமக்கே வந்தா கூட அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக தான் அந்த நோய் வந்துதான். அதாவது நோய் கூட வர்றது அது வந்து பாருங்க, பிரம்மா குமாரிகளுக்கே நோய் வருதுன்னா அப்படியே வந்தா வந்துட்டு போட்டோம், அதால ஒன்றும் பெரிய இது கிடையாதுன்ற மாதிரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்றதுக்காக நம்ம எல்லாருக்கும் காட்டணுமா, அதுக்காக நமக்கு நோய் வந்ததுன்னு சொல்றாரு. எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. அனைத்து தாதிகளும் மிகவும் நல்ல பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறீங்க. பாப்தாதா அனைவருடைய பாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பாபா எல்லாருடைய பாகத்தையும் பார்ட்டியும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நிர்மல் சாந்தா தாதி ஆதி ரத்னம் அல்லவா. நிர்மல் சாந்தா தாதி அவங்க ஆதி ரத்தனம். அனாதி ரூபத்தில் கூட நிராகார தந்தைக்கு அருகாமையில இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. கூடவே இருக்கிறீர்கள் மற்றும் ஆதி ரூபத்தில் கூட ராஜ்ய தர்பாரில் துணையாக இருக்கிறீர்கள். பாருங்க, பிரம்மா பாபா
ஓட ஆதி ரூபத்திலையும் ராஜ்ய தர்பார்ல பக்கத்துல இருக்கிறாங்களாம். அதே மாதிரி யார் நிர்மல் சாந்தா தாதி. அப்புறம் அனாதியிலையும் பாபாவுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களாம். அப்போ அவங்கெல்லாம் வந்து அப்ப அஷ்டரத்னத்திலே வந்துருவாங்க போகுது. சதா ராயல் அரச குடும்பத்தின் ராயல் அரச உறுப்பினர் ஆவீர்கள் சொல்றாரு. மற்றும் சங்கமத்திலும் கூட ஆதி ரத்னமாக இருப்பதற்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு நிர்மல் சாந்தா தாதிக்கு. எனவே மிகப்பெரிய பாக்கியமாகும் சொல்றாரு. பாக்கியம் உள்ளது அல்லவா, நீங்கள் இருப்பதுவே அனைவருக்கும் வரதானமாகும் சொல்றாரு. நீங்கள் பேசுங்கள், பேசாதிருங்கள், ஏதாவது செய்யுங்கள், செய்யாதிருங்கள், ஆனால் நீங்கள் இருப்பதுவே அனைவருக்கும் வரதானமாகும் சொல்றாரு. பாருங்க, அவங்க இருக்கிறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆதியிலையும் பாபா பக்கத்துல, அனாதையிலையும் பாபாக்கு பக்கத்துல இருக்காங்க. ராயல் குடும்பத்திலையும் பாபா பிரம்மா பாபா கூடவே அரச உறுப்பினரா இருப்பாங்களாம். சங்கமத்திலையும் பாபா கூடவே நிர்மல் சாந்தா தாதி இருந்திருக்கிறாங்க ஆதி ரத்னமா. அதனால அவங்க இருக்கிறதே பெரிய பாக்கியம்ட்டு பாபா சொல்றாரு. அவங்க பேசினாலும் பேசுறனாலும் ஏதாவது செஞ்சாலும் செயல்னாலும் அவங்க அவங்க அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ், அவங்க பக்கத்துல இருக்கிறதே பெரிய வரதானம்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வைப்ரேஷன் இருக்கு, அந்த அந்த ஆத்மா அவ்வளோ பியூர் சோல், அந்த அளவுக்கு தூய்மையான ஆத்மா. அதனாலதான் அவங்க இருக்கிறதே பெரிய வரதானம் பாபா சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். லௌகீக அலௌகீக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டவராகி பரமாத்மா துணையின் அனுபவம் மூலம் நஷ்டம் மோக ஆகுக. இந்த லௌகீகத்திலயும் சரி, அலௌகீகம் பிகே லைஃப்லயும் சரி, நான் பிகே லௌகீகம் நம்ம வீட்லயே இருக்கிறோம், சென்டருக்கும் போறோம், எங்க இருந்தாலும் சரி எப்பொழுதும் விடுபட்டவராகி எல்லாத்துல இருந்து விடுபட்டுருங்க. எது மேலேயும் பற்று வைக்க. என்னுடைய சென்டர் உள்ள ஃப்ரெண்ட்ஸு, சென்டர் உள்ளவங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, அந்த மாதிரி கூட உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரக்கூடாது, பற்று வரக்கூடாது. அது மாதிரி லௌகிகத்துல இது என்னுடைய கணவன், குழந்தைகள், என்னுடையவங்கன்ற அந்த இதே வரக்கூடாது. எல்லாத்துல இருந்து விடுபட்டவராகி பரமாத்மா துணையின் அனுபவம் மட்டும் செய்யணும். பாபா தான் எனக்கு, வேற யாரும் கிடையாது. அந்த பரமாத்மா துணையின் அனுபவம் மூலம் மோகத்தை வென்றவரை ஆகுங்க. எவ்வளவு நம்ம பாபாவை துணைவனா ஆக்குறோமோ அப்ப மற்ற எல்லாமே நம்மள்ட்ட வந்து நஷ்டமோக ஆக ஆரம்பிக்கும். பாபாவை நெருங்க நெருங்க மற்ற எல்லாத்துல இருந்தும் விடுபட ஆரம்பிக்கும். மோகன்றது பற்று, அந்த பற்று விடுபட ஆரம்பிக்கும். ஆனா அன்பு போகாது. எல்லார் மேலேயும் அன்பு இருக்கும், ஆனா அந்த பற்று மட்டும் நீங்க ஆரம்பிக்கும். அந்த பற்று தான் பிரச்சனை, அன்பு பிரச்சனை கிடையாது. நீங்க எவ்வளவுனா எல்லாருக்கும் அன்பு கொடுங்க. நீங்க விலகி இருந்து அன்பு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். இதே நீங்க பற்று வச்சுக்கிட்டு அன்பு கொடுத்தீங்கன்னா நீங்க போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால யாருக்குமே உங்களை பிடிக்காது. அதனாலதான் பாபா பற்றை விட்டுருங்கன்றாரு. அந்த பற்று மோகன்றது விகாரம். அந்த விகாரம் வந்து மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது, அந்த மோகன்றது. அதனாலதான் பாபா சொல்றாரு மோகத்தை விட்டுடுங்க, மற்றபடி அன்பு விட்டுறாதீங்க. அன்பா இருங்க, எல்லார்ட்டையும் அன்பா இருங்க. அன்புன்றது விகாரம் கிடையாது, அன்புன்றது நம்ம தெய்வீக குணம். ஆனா மோகன்றது விகாரம். அந்த மோகன்றது தான் இப்ப பிரச்சனையா இருக்குது. அந்த 5 விகாரத்துல பற்றுன்றது, இது என்னுடைய குழந்தை, நான் சொல்ற பேச்சுதான் கேட்கணும், இது எப்படி நான் சொல்றதை கேட்காம இஷ்டத்துக்கும் போறது வர்றது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து பற்று. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம மத்தவங்களை டார்ச்சர் பண்றோம். அதனால பாபா சொல்றாரு நீங்க லௌகீகத்துல இருங்க, அலௌகீக வாழ்க்கையில இருங்க, எப்பவுமே எல்லாத்த இருந்தும் விடுபட்டு அன்பானவரா இருங்க. ஒரு பாபா தான் எனக்கு. மற்றவங்கள்ட்ட பாபா மேல பற்று வைங்க, பாபாவை போட்டு டார்ச்சர் பண்ணுங்க, மத்தவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. பாபாவை நீங்க என்ன வேணா அவரை நினைங்க, அவர் கூட பேசுங்க, அவர் கூட விளையாடுங்க, அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுங்க, அவர் மேல பற்று வைங்க. பற்றற்றவர் மீது பற்று வைங்க. மற்றவங்கள நீங்க இது பண்ணாதீங்க, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு பரமாத்மா துணையின் அனுபவம் மூலம் நஷ்டமோக ஆயிடுங்க. அப்ப எல்லார்ட்ட இருந்து அந்த மோகத்துல இருந்து வெளியே வந்துருங்க. ஒரு பாபா மேலதான் நமக்கு பற்று இருக்கும். அது மாதிரி மோகத்தை வென்றவரும் ஆயிருங்கன்னு சொல்றாரு. பாபா மேல பற்று இருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா கடைசியா அவரே நினைச்சிருந்தேன்னா அவர் வந்து கூட்டு போயிடுவாரு. அப்ப தேக உணர்வும் இருக்காது, ஆத்ம உணர்வுல அவர் கூட போயிருவோம். அதனால அவர் மேல பற்று வச்சா பிரச்சனையே கிடையாது. பிரபுவினுடைய அன்பின் அனுபவம் செய்வதோ சதா விடுபட்டு இருப்பதன் அடையாளமாகும். பாபா விளக்கம் சொல்றாரு. பாபாவுடைய அன்பனுடைய அனுபவம் செய்யறது சதா எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறதுனால அடையாளம் சொல்றாரு. மேலும் எந்த அளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு தந்தையின் கூடவே இருப்பீங்க, தனியாக ஆக மாட்டீர்கள். நம்ம வந்து சொல்றோம்ல, என் கூட யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன், யாரும் பேச மாட்றாங்க, நான் தனியா இருக்கேன்னா நீங்க பாபா விட்டுட்டீங்க, அதனாலதான் தனியா இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு பாபா மேல அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் கூடவே இருக்கும்போது நீங்க தனியாக இருக்க மாட்டீங்க, சிவசக்தி இணைந்த சொரூபமா இருப்பீங்கன்னு சொல்றாரு. உடன் இருப்பதையே அன்பு என்று கூறப்படுகிறது.
இப்ப யாராவது கூட இருக்கிறாங்கனாலும் அதுதான் அன்பு இல்லையா? விட்டுட்டு போக மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அதுதான் உண்மையான அன்பு. அதான் பாபா சொல்றாரு. இப்ப பாபா தான் அந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கிறாரு. மத்தவங்க தேகதாரிகள்னா விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? மரணம் வந்தா அவ்வளவுதான், அவங்க நம்ம விட்டு போயிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய அன்பு. தேகதாரினுடைய அன்பு நிலையானது கிடையாது. இதே கடவுள் வந்து அவர் நிலையான அன்பு. விட்டு போக மாட்டாரு. எப்போது தந்தை துணையாக இருக்கிறாரோ அப்போது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்து விட்டு சுயம் லேசானவர் ஆகிடுங்க. இப்ப பாபாவே துணைவனா வந்துட்டாருன்னா எல்லா பொறுப்பையும் அவர் தலைமையில வச்சிருங்க. நீங்க ஏன் சுமந்துட்டு இருக்கிறீங்க? உங்க தலை மேல மூட்டைய வச்சுக்கிட்டு பார்க்கவே நல்லா இல்லைன்றாரு. உங்க தலை மேல கிரீனை வச்சுக்காங்கன்றாரு. நீங்க வந்து என்கிட்ட அந்த சுமையை கொடுத்துருங்கன்றாரு. அப்புறம் சுயம் லேசானவரா ஆகிருங்க. அப்ப எந்த பிரச்சனைனாலும் நம்ம தலைமையில போட்டுக்காம, பாபா இது உன்னோட இது, நீ பாத்துக்கோ, இந்த சங்கமேகம் முடியிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் உன்னிது பாபான்ட்டு நீங்க லேசாயிடுங்கன்றாரு. மோகத்தை வென்றவர் ஆகுவதற்கான விதி இதுவே ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பற்றுல இருந்து வெளியே வரணும்னா, ஏன்னா நீங்க எல்லாத்தையும் வென்றலாம். காமம், கோபம், ஆசை, அகங்காரம் எல்லாத்தையும் கூட வெளியே வந்துடலாம். ஆனா அந்த பற்றுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். அந்த பற்றுல இருந்து வெளியே வரணும்னா எல்லா பாரத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு நீங்க லேசாயிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க கணவன் குழந்தைகள் பேச்சு கேட்க மாட்டாங்களா, அவங்கள பாபாட்ட ஒப்படைச்சிருங்க. பாபாட்ட சொல்லிட்டோம்னா அவர் பாத்துக்குவாரு. அந்த மாதிரி பற்ற வெண்டுடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் முயற்சியின் பாடத்தில் சதா இந்த வார்த்தையை அடிக்கோடிடுங்கள். எப்பயுமே முயற்சி பண்ணும்போது இந்த வார்த்தை லௌகீக மற்றும் அலௌகீக வாழ்க்கையில் சதா விடுபட்டே இருங்கன்னு சொல்றாரு. யாருகிட்டையும் கிட்டக போயிடாதீங்கன்றாரு. பற்று வச்சுட்டு ஏமாந்துடாதீங்க. சிலர் வந்து இந்த லௌகீகத்தை விட்டுறாங்க. அந்த அலௌகீகத்துல போயிட்டு என்னுடைய சென்டர், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பற்று வச்சிடுறாங்க. அவங்க என் பேச்சு கேட்பாங்க. அங்க போய் புதுசா ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அப்புறம் அதுல ஏமாற்றம் வந்துட்டு ஏமாந்து போயிடுறாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் மாயா வந்து எல்லாரையும் பிரிச்சு விட்டுறது இல்ல. அதனால மாயாவுக்கு இதேதான் வேலை, நம்மளை பற்றுல சிக்க வச்சு அப்புறம் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால எது மாயான்றதை கண்டுபிடிச்சு விலகிடுங்க. எல்லார்ட்டிருந்தும் விடுபட்டே இருங்கன்னு சொல்றாரு. ஆனா அன்பா இருங்க, ஆனா விடுபட்டு இருங்கள். அப்போது சதா துணையின் அனுபவம் ஏற்படும். எப்ப நீங்க விடுபட்டு இருக்கிறீங்களோ அப்ப பாபாவுடைய துணைன்ற அனுபவம் உங்களுக்கு ஏற்படும்ன்றாரு. அப்பதான் பாபா நம்ம கிட்ட வருவார். நம்ம ஏதோ ஒரு தேகதாரியை நம்பிக்கிட்டு சென்டருக்கு போனாலும் ஏதோ ஒரு தேகதாரி, வீட்டுல இருந்தாலும் ஏதோ ஒரு தேகதாரியை நம்பிட்டு இருந்தா பாபா எட்ட போயிடுவாரு. பாபா நமக்கு உதவியே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம தான் தேகதாரியை நம்பிட்டு இருக்கணும்ல. அப்ப பாபா கிட்டக வரமாட்டாரு. சரிம்மா நீ அவங்களே நினைச்சிட்டு இரு, அவங்களே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கடைசியில நிர்கதியா நிற்போம். இதே பாபாவை கூப்பிடும் போது யாரையாவது அனுப்பிவிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதுதான் பெரிய அதிசயமா இருக்கும். பாபா எனக்கு இது பிரச்சனை பாபா வாங்க பாபான்னு கூப்பிடும்போது யாரையாவது அனுப்பிவிட்டு அவங்க மூலமா ஹெல்ப் பண்ணி அந்த வேலையை முடிச்சிருவாரு. அதான் பாபா சொல்றாரு. எல்லாத்துல இருந்து விடுபட்டு, எல்லார்ட்ட இருந்தே விடுபட்டு இருக்கும்போது, அன்பா இருக்கும்போது உங்களுக்கு சதா துணையின் அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். பாபாவுடைய துணை உங்களுக்கு அனுபவம் வந்து ஏற்படும்ன்றாரு. ஸ்லோகன்: விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கையாக்கி கொண்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். பாபா சொல்றார். இந்த நாராயணன் இருக்கிறாருல, அவர் வந்து பார்க்கடல்ல அந்த 5 விகாரன்ற பாம்பு, 5 விகாரம் நமக்கு தெரியாது. அந்த ஆதிசேஷன் பாம்பை வந்து படுக்கையாக்கி படுத்துட்டு இருப்பாரு. லட்சுமி கால் அமைக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம், பக்தியில கேள்விப்பட்டிருக்கணும். ஆனா பாபா சொல்றாரு, யார் இந்த 5 விகாரம் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இந்த பாம்பை தன்னுடைய படுக்கையாக்கிட்டாங்களோ அவங்கதான் சகஜ யோகி அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாபாவை எப்பயுமே சகஜமா நினைச்சிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விடாம நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, அதாவது அவங்களுக்கு மறக்கவே தெரியாது பாபாவை. அவங்களுக்கு நினைக்கதான் தெரியும், மறக்கவே தெரியாது. அந்த மாதிரி சகஜ யோகியா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த விகாரங்கன்ற பாம்பை படுக்கையாக்கி படுத்துன்னு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நீங்க இப்ப பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க சகஜ யோகி ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.